அண்மை செய்தி. கலைஞர் கருணாநிதி உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடும் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள். திமுக மாவட்ட கூட்டம் அக்கட்சியுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த 3 தீர்மானங்கள்ல முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடக்கூடிய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாக அந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கருணாநிதி அவர்களுடைய 100ஆண்டு நிறைவு நாளாக முட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் அவருக்கான நாணயம் வெளியிடுவதற்கு மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அதனை ஏற்று மத்திய அரசு 100 ரூபாய் நாணயத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிடுகிறது. அதற்கு இந்த திமுக மாவட்ட கூட்டத்தில் நன்றி தெரிவிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே வேளையில தமிழ்நாட்டிற்கு நிதி பகிர்வுல வஞ்சனை காட்டக்கூடிய மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் இதே திமுக மாவட்ட கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்தில் மொத்தம் 3 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் கடந்த 10 தேர்தல்கள், அதாவது திமுக தலைவராக பொறுப்பேற்ற பிறகாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய தேர்தல்கள் 10 தேர்தலுமே வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தேர்தல்களில் வெற்றி தேர்ந்ததற்காக அவருக்கு வாழ்த்துக்கள் என்ற தீர்மானமும், அதே வேளையில கட்சியினுடைய நிர்வாகிகள் வாக்களித்த வாக்காளர்களுக்கும் நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோன்று செப்டம்பர் 17 அன்று திமுக தொடங்கப்பட்ட சென்னையில் முப்பெரும் விழா நடத்தப்படுவதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் சுவர் விளம்பரங்கள், திருமண கூட்டங்கள், கொடிக்கம்பங்கள் புதுப்பிப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் தீர்மானமானது இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்ணாவுடைய பிறந்தநாள் செப்டம்பர் 15, பெரியாருடைய பிறந்தநாள், அதே போன்று திமுக கட்சி தொடங்கப்பட்ட செப்டம்பர் 17 ஆகிய இந்த 3 விழாக்களையும் ஒருங்கிணைத்து திமுக முப்பெரும் விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. திமுக 1949 செப்டம்பர் 17 தொடங்கப்பட்டது. இந்த ஆண்டு திமுக தொடங்கப்பட்டு 75வது ஆண்டு, அதாவது பவள விழா ஆண்டில் இந்த முப்பெரும் விழா சென்னையில் நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பு, அதே வேளையில் அது தீர்மானமாகவும் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக மு கருணாநிதி அவர்களுக்கு நாணயம் வெளியிடக்கூடிய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தும், அதே வேளையில தமிழ்நாட்டுக்கு நிதிநிலை அறிக்கையில நிதி பகிர்வில் தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை காட்டக்கூடிய மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மொத்தம் 3 தீர்மானங்கள் இந்த திமுக மாவட்ட செயலர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன.